உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா கால்ல அடிபட்டிருக்குன்னு அக்கா சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு மாமா? ஓகே. அது டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு போனாரா? சரியாயிடுச்சு. ஆமாமா, சரியாயிடுச்சு. மாயா, இங்க வா. காலையில எங்க போயிட்டு வர மாயா? அது கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருந்துச்சுன்னா அதுக்கு தான் போனேன். என்ன மாயா நீ அண்ணன் வீட்டுல 2 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு யாரு கூடயும் இருக்க முடியாம இப்ப நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த டைம் அவர் லீவ் போட்டிருக்காரு. அண்ணா லீவ்ல இருக்கீங்களா? எனக்காகவாண்ணா? ஆ ஆ உனக்காக தான். ஆ. உனக்காக தான், உனக்காகவே தான். ஓகே அண்ணி, இருங்க நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நாம எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு படம் பார்க்கலாம். ஓகே. மாயா ஏய், ஏய், மாயா, மாயா மாயா என்னாச்சு? அக்கா மாயா இப்ப எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல ஜீவா. வாங்க டாக்டர். டாக்டர், மாயாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ப்ளீஸ் கொஞ்சம் தரவா செக் பண்ணுங்க. சரிங்க கௌதம், நான் பாத்துக்கிறேன். ஆ, மேல இருக்கா? மாயா வாங்க டாக்டர். உட்கார் உட்கார். இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கேன் டாக்டர். கண்ண துறமா. என்ன மாயா இவ்ளோ வீக்கா இருக்க? நீ ஹெல்த் கேர்லாம் பண்ணிக்கிறது இல்லையா? ஆல்மோஸ்ட் 3 months கம்ப்ளீட் ஆக போகுது. சரி சரி, டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன். ஹெல்தியா இருமா. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க மயக்கம் போடுறது நார்மல் தான். ஆனா உங்க அண்ணன் பயந்துட்டா இருப்பாரு. டாக்டர், எங்க வீட்ல யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. வாட்? ஆல்மோஸ்ட் 3 months ஆக போகுது மாயா. வீட்ல யாருக்கும் தெரியாதா? என்னம்மா சொல்ற? ஆமா டாக்டர், நான் இன்னும் வீட்ல சொல்லல. ஏம்மா? ஏன்னா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். நோ நோ, அப்படிலாம் பேசக்கூடாது. ஆல்ரெடி டாக்டர் ஷைலஜா மேடம் சொன்னாங்க. நான் இங்க வரதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ இந்த விஷயத்த நீ உங்க வீட்ல சொல்லிதான் ஆகணும். இதுக்கு மேலலாம் நீ மறைக்கிறது நல்லதில்ல. ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். ஏன்னா இது என் கரியருக்கு நல்லதே இல்ல. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். சரிம்மா, ஓகே ஓகே, சொல்லல. ஆனா கவனமா இருமா, சரியா? என்னாச்சு டாக்டர்? மாயாவுக்கு என்னாச்சு? உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். மாயா பிரெக்னெண்டா இருக்கா. மாயா
வாவ், எவ்வளவு ஸ்வீட்டான விஷயம் சொல்லிருக்கீங்க டாக்டர். குழந்தைங்கிறது கல்யாணம் ஆன பொண்ணுங்களோட கனவு. அது ஒரு வரம். அது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது. கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இப்போ எதுக்கு டாக்டர் இதெல்லாம் சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, உங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உங்க தங்கச்சி நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க. ஷூர் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வரேன் மாயா. தேங்க்யூ டாக்டர். மாயா, நிஜமாவா? மது, ஸ்வீட் பண்ணுங்க. கேசரி, பாதாம் அல்வா எல்லாம் பண்ணுங்க. அப்புறம் மாயாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. பாட்டி, நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் 1 மாச சம்பளம் போனஸா போட சொல்ல போறேன். அது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. இந்த சந்தோஷத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். ஆமா பாட்டி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வீட்ல மாயாவோட குழந்தை துள்ளி விளையாட போகுது. அந்த குழந்தைய நான் என் கையில வச்சு தாலாட்டெல்லாம் பாட போறேன். மாயா அம்மாவாக போறா, நான் மாமாவாக போறேன். டேய், நீ இப்படி பேசுறத கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு. பாட்டி, சீமந்தம் எங்க வச்சுக்கலாம்? அதுக்குள்ள என்னடா சீமந்தம்? அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. இல்ல பாட்டி, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். எல்லாரையும் வர வச்சு இந்த விஷயத்த சொல்லி ஒரு விழா மாதிரி கொண்டாடணும். விழா எல்லாம் அப்புறம். முதல்ல மாயாவுக்கு உன் கையால ஸ்வீட் ஊட்டி விடு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். தான் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போதுன்னதும் எப்படி துள்ளி குதிக்கிறாரு. இந்த கௌதம், முதல்ல உன் கையால ஸ்வீட் எடுத்து மாயாவுக்கு ஊட்டி விடு. மாயா, இந்த ஜீவா நீ கூட. மாயா, மாயா, நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ சின்ன குழந்தை, இன்னைக்கு உனக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஐ அம் சோ 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 ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜீவா. தேங்க்ஸ் மாமா. இந்த விஷயத்தை கேட்டு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆபீஸ்ல எல்லாருக்கும் 1 மாசம் போனஸ் வேற கொடுக்கறீங்க. வேற லெவல் மாமா நீங்க. பின்ன இது என்ன சாதாரண விஷயமா? இந்த வீட்டுக்கு முதல் வாரிசா பிறக்க போற குழந்தை இதுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? மதுமிதா, உடனே மாயாவுக்கு காஷ்மீர்ல இருந்து குங்குமப்பூ வாங்கணும், ஆப்பிள் வாங்கணும். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத நாம எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த குழந்தை பிறக்கும் போது அத நான் தான் என் கையால முதல்ல வாங்குவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.